everyone, welcome back to my channel Max Magic. இப்போ நம்ம பார்க்க போறது 12th Max Chapter 3 Theory of Equation Example 3.1. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா if alpha beta are the roots, இதுல ரெண்டு ரூட்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க of the quadratic equation. இந்த quadratic equation என்ன கொடுத்திருக்காங்க x square plus 43x minus 73 equal to 0. x square இருக்கிறனால வெறும் alpha beta மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரூட்ஸ் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். என்ன ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் பீட்டா ப்ளஸ் 2. இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கணும், அதாவது ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 17x ஸ்கொயர் ப்ளஸ் 43x மைனஸ் 73 ஈக்குவல் டு 0 கிவன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா, இந்த ரெண்டு ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ், இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு மைனஸ் பி பை ஏ, அதாவது 17 வந்து ஏ, பி வந்து 43, சி வந்து 73. இதை வச்சு மைனஸ் பி பை ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மைனஸ் 43 டிவைடட் பை ஏ வந்து 17. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்துட்டு சி பை ஏ, சி வந்து மைனஸ் 73 divided by 17. நெக்ஸ்ட்டு நம்ம நியூ ஈக்குவேஷன், நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கணும். ஸோ அதனால் நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரூட்ஸ் வச்சு எழுதணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்ட் பீட்டா ப்ளஸ் 2 இந்த ரெண்டு ரூட்ஸ் வச்சு நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட சம் ஆஃப் த ரூட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சம் ஆஃப் த ரூட் வந்துட்டு ஆல்ஃபா, அதாவது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு வரும். வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சம் ஆஃப் த ரூட்டில் மைனஸ் 43 டிவைடட் பை 17. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் மைனஸ் 73 டிவைடட் பை 17. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ல் வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் 43 டிவைடட் பை 17 ப்ளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கணும். மைனஸ் 43 ப்ளஸ் 68 டிவைடட் பை 17, ஆன்சர் வந்துட்டு 25 டிவைடட் பை 17. இது வந்து சம் ஆஃப் த ரூட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், நியூ ரூட்ஸில் வந்து ப்ராடக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2, இது வந்து ஆல்ஃபா வந்து இன்ட்டு பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 4ன்னு வரும். நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா பீட்டா வந்து மைனஸ் 73 டிவைடட் பை 17 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா பீட்டா 2 வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஆல்ஃபா 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 73 டிவைடட் பை 17 plus 2 into minus 43 divided by 17 plus 4. Next minus 73 divided by 17 into பண்ணணும். 2 43 into பண்ணோம் அப்படின்னா minus 86 divided by 17 plus 4. இதில் வந்து எல்சிஎம் எடுக்கணும். 70ங்கிறது எல்சிஎம், ஸோ டிவைடட் பை 17 into
இன்ட்டு 17 பண்ணணும். கீழே வந்து 17 ஆட் பண்ணணும், இன்ட்டு 1, மேலே வந்து இன்ட்டு 17 பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு -73 -86 ப்ளஸ் 4 இன்ட்டு 17 வந்து 68 டிவைடட் பை 17. இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு -73 -86 ஆட் பண்ணோம் அப்படின்னா -159 ப்ளஸ் 68 டிவைடட் பை 17. இது வந்து -91 டிவைடட் பை 17. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 25 டிவைடட் பை 17. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் -91 டிவைடட் பை 17. ஈக்குவேஷன் ஜென்ரல் இப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை 17 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 91 டிவைடட் பை 17 ஈக்குவல் டு 0. இது எப்படி இருக்குன்னா எல்சிஎம் எடுக்கணும். 17x ஸ்கொயர் மைனஸ் 25x மைனஸ் 91 டிவைடட் பை 17 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 17 வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு வச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ 17x ஸ்கொயர் மைனஸ் 25x மைனஸ் 19 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.2 பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 13 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0. இதுலேயும் அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், இந்த 2 ரூட்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட சம் ஆஃப் த ரூட் ஏ வந்து 2, பி வந்து -7, சி வந்து 13 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டாக்கு சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் பி பை ஏ, இது மைனஸ் ஆஃப் -7 டிவைடட் பை 2 அப்படின்னா ப்ளஸ் 7 பை 2. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ, சி வந்து 13, ஸோ 13 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து ரூட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸில் அது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபார்முலா வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் a plus b the whole square formula, a square plus b square plus 2ab. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு தேவை a ஸ்கொயர் b ஸ்கொயர், அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர், a வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து b. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நமக்கு வேணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதில் வந்துட்டு நமக்கு இது தான் தேவை. ஸோ இந்த ப்ளஸ் 2ab இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா -2ab ஆயிரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது தெரியும், ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட்டும் சம்மும் நம்மளுக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 7/2 தான்
whole square minus 2 into alpha beta வந்து 13 divided by 2. இது வந்து sum alpha square plus beta square. Sum of the root. Next 7 by 2 the whole square வந்துட்டு 49 divided by 4 minus 2 into 13 cancel பண்ண வேணாம், அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாம் திருப்பியும் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2 into 13 வந்துட்டு 26 divided by 2. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வரும். ஸோ into 1 into 1 into 2 into 2. 49 minus 52 divided by 4. So sum of the root வந்துட்டு minus 49 minus 52 வந்து 3 by 4 minus 3 by 4 ஆயிடும். greater number sign 3 greater number sign minus, so minus 3 by 4. next product of the root alpha square beta square ஆயிடும். ஸோ இது எப்படி எடுக்கலாம்னா alpha beta the whole square எடுத்துக்கலாம். alpha beta நமக்கு தெரியும் 13 divided by 2 the whole square. 13 square பண்ணா 169 divided by 2 square பண்ணா 4. So product of the root வந்துட்டு 169 divided by 4. Sum of the root minus 3 by 4. So quadratic equation. Quadratic equation எழுதணும் x square minus sum into x plus product equal to 0. இந்த ஃபார்மேஷன் எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 3 by 4 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 169 divided by 4. ஸோ அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் minus 3 divided by 4 into x ப்ளஸ் ப்ராடக்ட் வந்துட்டு 169 divided by 4 equal to 0. இப்போது எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கேயும் 4 இருக்குது. ஸோ இங்கேயும் 4 இருக்குது, இங்கே 4 வரணும். ஸோ அதனால் எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வரும். ஸோ இன்ட்டு மேலே வந்து 4 into 1 பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 divided by 4 equal to 0. 4 வந்து டிவிஷன் இருக்க மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 equal to 0. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.